வரைக்கும் யார் ஊருக்குள்ள திரும்ப கூடாது. சரிங்க. செல்வி, எல்லாரும் ஜாக்கிரதையா பார்த்துங்க. அம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. நல்லா சாப்பிடுங்க. எந்த காட்டிலையும் கிடைக்காது, இது நம்ம ஊர் காட்டில் மட்டும் தான் கிடைக்கும். நல்லா சாப்பிடுங்க. ஐயா என்ன செய்யறீங்க? முதல் தண்ணியை ஊத்திட்டு சோத்தை வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இங்க 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 வைங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஐயா, உங்களை ஐயா ரொம்ப நல்லா கவனிக்கிறாரு. நீங்க வெள்ளைக்கார துறையிட்ட சொல்லி இந்த சர் பட்டம் வாங்கி கொடுத்துருங்க. கரு புறனா கூட பரவாயில்ல, வாங்கிக்கிடுவாரு. ஐயா, ஐயா, அந்த ரெண்டு பேரோடையும் பிடிச்சிருவீங்கல்ல? யூ டோன்ட் வரி பண்ண. ரெண்டு பேரை மட்டும் இல்ல, 4 பேரையும் பிடிச்சிடலாம். ஐயோ, சரி ஐயா, வாங்க. அப்ப ஓய்வு எடுத்துக்கோங்க. வாங்க. என்ன பண்ண? அரைகுறை விருந்த கொடுத்துட்டு ஓய்வெடுக்க சொன்ன என்ன அர்த்தம்? நான் என்னையா பண்றது? அவனுக்கு தான் அந்த ஊரை விட்டு போகும்போது எல்லா பொண்ணுலையும் கொண்டு போயிட்டாங்களே. நாளைக்கு எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடுற ஐயா. எங்க இருந்து என்ன? அதான் இங்கே அழுக. ஐயோ ஐயா, அது குழந்தையா. குழந்தை. நீ இங்கே அழு பண்ண. குழந்தைய நான் பாட்டுக்கு ஜுஜுலி பண்ணா காட்டுறேன் பண்ண. ஐயா ஐயா ஐயா, இப்படி வாங்க வாங்க, நான் காட்டுறேன். இப்படியே இடது பக்கம் போய் உள்ள போயிருங்க. இல்ல, முதலுக்கே மோசமாயிடும், அதனால தான் சொன்னேன். இந்த வண்டியும் சாஞ்சிருச்சா? நந்துவை கைது பண்ணிட்டாங்கப்பா. செல்வி புத்தகத்தெல்லாம் எடுத்து மறைச்சி வச்சுட்டா. இதில் சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. மாஸ்டர் எங்கன்னு கேட்டு அடிக்கடி வந்து தொல்லை பண்ணுறாங்கப்பா. அதனால தான் உங்களை அங்கே வரவேணான்னு சொன்னேன். இன்னைக்கு பயில்வானையும் பிரபுவையும் கைது பண்ணிட்டாங்கம்மா. இவ்வளோ தானா? மணி ரகசியம் எழுதுனதை போலீஸ் பிடிச்சிட்டான். அவனுக்கு நல்ல அடி. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா எடுத்துருவேன். நான் அவரை கேட்டுதான் சொல்லுங்க. மன்னிச்சிரு செல்வி, உங்க கல்யாணத்தை நடத்த முடியாம போயிடுச்சு. ஆனா கண்டிப்பா நடத்திடுவோம். புறப்படுங்கம்மா, நாங்க சாப்பிடுவோம்.
நிலைமை இந்த மாதிரி ஆகி போச்சே. எப்போ அந்த 2 பயல்களை பிடிச்சி எப்போ இடத்த காலி பண்ணுறது? பாட்டில் தான் காலி ஆகுது. எப்போவாவது 2 இழிச்சு வாயில பிடிச்சி அடிக்கிறதோட சரி. டேய், இந்த ஐரு பையில பாத்தியாடா? இந்த நேரம் பார்த்து விட்டு ஓடி போயிட்டான்டா. ஆமாம், நான் சொன்னா நீங்கள் எங்க? ஆமா, ஊர்ல அப்பா அத்தாவெல்லாம் நல்லா இருக்காங்களா? அதெல்லாம் நல்லா இருக்கிறாங்க மச்சான். ஒரு பிரச்சனையும் இல்ல மச்சான். சரி, கண்ணாலம் எல்லாம் இப்ப தயாராயிருச்சு மச்சான். வர்றா வர வெள்ளிக்கிழமை கண்ணாலம் இல்ல. வர்றா, அதான் கல்யாணக்களை கொட்டுது. சரி போ, நான் வர்றேன். எது ஓ வர்றனா? வா மச்சான், உன்னை கையில கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ தாலி கட்டுறதுக்குள்ள வந்துடுற, நீ போடா. மச்சான், கண்ணால எனக்கு இல்ல மச்சான், உனக்கு மச்சான். எனக்கா? ஐயோ டேய், வேண்டாம்டா. மச்சான் இப்போ காதெல்லாம் நரைச்சு போச்சு மச்சான். உன் ஆளுகெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க. ஐயோ, இவனை எப்படி போ சொல்றதுன்னு தெரியலையே. டேய், முடியலடா. அப்பவா வயிற்றுட்டு போ. எது? டேய், நீ போயிட்டு வாடா. நான் காலையிலேயே போயிட்டு வந்துட்டேன் மச்சான். டேய், இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறனே தெரியலையே. ஐயோ, இந்த போலீஸ்காரனுக்கு கருங்கல்ல சேலை கட்டினா கூட களவாண்டு போயிடுவான். இந்த முதலாளி வேற காஞ்சி போய் கிடக்குறான். நமக்கு இல்ல முழப்பைய கொடுத்துருவான். டேய், நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஏத்தடா பேசுற நீ? போடா போடாண்ணா. என்னையா பிடிச்சி தள்ளுறியா நீ? ஊரு பக்கம் வந்துடாத நீ. வந்தாவும் காலை வெட்டி போடு. மனுஷனாயா நீ? வயிற்றுக்கு சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? பஞ்சத்துக்கு போறத பரதேசி பையன். இங்க பாருடா, நீ எல்லாம் உருப்படவே மாட்டே. விளங்கவே மாட்டேன். மூத்தவங்களை எல்லாம் அப்படி திட்டாத. அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. வேண்டாம். ஐயோ, யாரா அவன்? தொலைச்சு போட தொலைச்சு வெளிய போடா. முதலாளியா, எல்லாம் இவன் தான் சல்லிங்க இழுத்து கொண்டு வரான். போடா. இதுக்கு மேலே ஆற்ற கடந்தால் தான் தப்பிக்க முடியும். பரிசல்கார்ட்ட கேட்போம். அவன் நம்மளை காட்டி கொடுத்துட்டா வேற வழி இல்லை, சமாளிச்சு தான் ஆகணும். வா, பரிசல்காரர் அந்த பக்கம் போடும். பக்கத்தூர். கொரோனா தெரியுங்களா? சரி, தரோம். எங்க போறீங்க? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதான் வைத்தியருக்கு கொடுப்போம். வேணாம் போங்க. இந்தாங்க காசு இருக்கு. வேணாம்ப்பா, நீங்க முதல்ல போங்க. தோழரே, வாட்சை கழட்டி பையில போடுங்க. உட்காருங்க. மாஸ்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தோழர் என்ஆர்கேவை 2 பேர் நினச்சி தேடிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேரையும் பிடிச்சி கொடுத்தாலோ தகவல் கொடுத்தாலோ பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் கிடைக்காதனால பொதுமக்களை மோசமான முறையில் கொடுமைப்படுத்துகிறாங்க. பெண்களும் ஊரு திரும்ப முடியல. இவ்வளவு போலீஸுக்கு மத்தியிலும் பெண்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தீங்களே, உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். இனியும் நீங்கள் வெளியே இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா? ஏன் முடிவா நினைக்கிறீங்க? இதையே ஆரம்பமா வச்சுக்கங்க. உங்களை போல ஆயிரக்கணக்கான தோழர்கள் தயாராக்கிட்டு இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அது நாளைக்கு. இப்போ எரியலுங்கிறதுனால நெருப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது உள்ள இருந்துகிட்டே இருக்கும். தூண்டி விட்டா பத்தி எரியும். நம்ம 2 பேரும் ஊருக்கு திரும்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்ற இதை தவிர வேற வழி இல்லை. பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு இடையூறோ கொடுமைகளோ செய்ய மாட்டோம் என்று அவங்க பேக்ரவுண்ட கலெக்ட் பண்ண சொல்லி தான் நமக்கு ஆர்டர். என்ன மாதிரி வேலை செஞ்ச நீ? ஸ்டாப் இட். ஐயா, அது நாங்களே
காயம் என்பது மேனின் விருதடா, உன் கண்கள் என்பது சூரிய பொரியடா, ரத்தம் என்பது வெற்றியின் விழுதடா, நம் யுத்தம் என்பது உன்னத பொழுதடா, நிமிர்ந்து பாரடா வீரனே, இது சிறையல்ல இன்னொரு கர்ப்பம், நியாயம் பிறந்திடும் தோழனே, இது நாளைய பூமியின் சொர்க்கம். நிமிர்ந்து பாரடா வீரனே, இது சிறையல்ல இன்னொரு கர்ப்பம், நியாயம் பிறந்திடும் தோழனே, இது நாளைய பூமியின் சொர்க்கம். சரண்டரானா அடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களப்பா. போலீஸ்காரங்க புத்தி என்னன்னு நமக்கு தெரியாதா? முதல்ல சும்மா விசாரிக்கன்னு தான் சொல்லி கூட்டு போவாங்க. ஆமா, இந்த சின்ன பையனை கொலை குற்றவாளி பிடிச்சிட்டு வந்து போட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. நம்ம குழுக்கள் எங்கெங்க செயல்படுதுன்னு கேட்டு சித்திரவதை செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. உங்க காயங்களை பார்த்தாலே தெரியுது. வைத்தியம் எதுவும் செய்யலையாப்பா? சும்மா பேருக்குப்பா. பெண்கள் குழந்தைகள் யாருக்கும் அதெல்லாம் பாதிப்பு இல்லை. பல குழுக்கள் பயிற்சி எடுத்துட்டு இருக்கு சார். விடுதலை போராட்டத்தை நம்ம இயக்கத்தோட இணைச்சா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நாம கைது செய்யப்பட்ட செய்தி இளைஞர்கள்ட்ட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு இல்ல? நிச்சயமா. மணி செல்வி கொடுத்தது. சாப்பாடுங்கிற பேர்ல எதையோ போடுறாங்கடா. நீங்க எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகுதான் கேஸே நடக்கும்னு வேற சொல்லிவிட்டாங்க. கடிகாரங்கடா போலீஸ் பறிச்சுக்கிட்டாங்க. இதை வச்சு புரட்சிக்கு நேரத்தை குறிச்சிட போறோம்னு பயந்துருப்பாங்க. ஆமா ஆமா, நீங்க பயந்தாக்குடி பசங்க தானே. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஆரம்பிச்சிடலாமா? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்பு, மணிகண்டன், அபுபக்கர், சங்கர், கோரன், கண்ணன், கிருஷ்ணன், அப்புவினப்பா ரங்கசாமி, மணியினப்பா மாரியப்பன், வீராசாமி என்கிற ஏடாகுடம், நாகலிங்கம், ஆறுமுகம், மாரிமுத்து, குப்பன், குட்டிகிருஷ்ணன், மருது. மயிலார், இவர்கள் அனைவரும் சட்டத்திற்கு விரோதமான செயல்கள் எல்லாம் செய்துள்ளார்கள். எனவே வழக்கு 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. அதான் அப்போ சொன்னேன்ல, சீக்கிரம் கொண்டு போய் சோத்த போட சொல்லுங்கப்பா. வா தாயி. கேஸ் என்னாச்சு? பிள்ளைகளை பார்த்தீங்களா? நம்ம ராசாராம் வக்கீலு கேஸு நம்ம பக்கம் தான் தீர்ப்பாகனு சொல்லியிருக்காரு. கேஸு மேல் கோர்ட்டுக்கு போனா சென்னை வக்கீல் பிள்ளை வாதாடுவாராம். அவர் பெரிய வக்கீலாம். சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கு. கேஸுக்கு பணம் பத்தலன்னு தகவல் வந்திருக்கு. அக்கா, ஜெயிலுக்கு போய் பார்த்தீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஏதோ இருக்காங்க தாயி. என்னடி கணக்கு விதை நல்லா கொடுக்குறவ? இருக்கட்டும் தாயி, பிள்ளைங்க நல்லபடியா திரும்பி வரட்டும், மானம் பெய்யட்டும், பிறகு பார்த்துக்கலாம். சரி தாயி. ஏன் முட்டு நேரம் ஆயிடுச்சா? இப்படி தூரத்துல இருந்து வரணும்ல. பார்த்து இறக்குதா? ஒரு கை புடிதாயி. இறக்குதா 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 பார்த்து வைப்பா வரமா. வாங்கப்பா, இங்கிட்டு கொண்டா இங்கிட்டு கொண்டா இங்கிட்டு வைமா. இந்த பையன் வேலைக்கு போக வேண்டாங்கிற பண்ணையார் வீட்டுக்கு மீறி மீறி போயிட்டே இருக்கிறாமா? ஏன்டா வேலைக்கு வரலாம் கட்டி வச்சு அடிப்பேன் பண்ணையார் ஆளுங்க சொல்லிட்டே இருக்காங்கம்மா. ஏன்னு ஜெயில நம்ம ஆளுங்க நம்மளுக்காக தினம் சித்திரவதைப்பட்டு செத்துக்கிட்டு கிடக்குறாங்களே, அது தெரியல உங்களுக்கு? நாமெல்லாம் மனுஷங்களா நடமாடுறதே அவங்களாலதான். சவுக்கடிப்பட்டதெல்லாம் மறந்து போச்சா? என்ன செஞ்சிருவாங்க? கொன்னுடுவாங்களா? பயந்து பயந்து வாட்டத்தோட செத்து போலாம். இன்னைக்கு சொல்றதுதான், இனி துரை வீட்டுக்கோ பண்ணையார் வீட்டுக்கோ யாரும் வேலை செய்ய போக கூடாது. ஆமா, இனிமே யாரும் பண்ணையார் வீட்டுக்கு துணி துவைக்க போக கூடாது.